சிம்ம ராசி என்பதுக்கு 2026ஆம் ஆண்டு கடன் அப்படின்னா கடனோடு வாழக்கூடிய வருஷம் தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ராசியிலே கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி, இவ்வளோ பிரச்சனையை கடன் தான் வரணும் அவங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா இவங்க நினச்சா மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. இப்போ ஒரு கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி நான் ஒரு 2 மாதத்தில் கொடுக்குறேன், 3 மாதத்தில் ரீபேமெண்ட் பண்ண முடியாது. இல்லை ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறாங்க, ஒரு பர்சனல் லோன், அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும். திடீர்னு வேலை போகும், பிஸ்னஸ் கம்மியாகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் 2026ஆம் ஆண்டில் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். இல்லை சார் கடன் வாங்காமல் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு கார் வாங்குறேன்னு கடன் போகக்கூடாது, ஒரு வீடு வாங்குறேன்னு கடன் போகக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் நான் அடுத்த இன்னொரு ஆஃபீஸ் போடுறேன், இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்துக்கு போகாமல் தேவையான விஷயத்துக்கு கடன் வாங்கினாங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா தான் இருப்பாங்க. தேவைக்கு அதிகமாக இருக்கும்பொழுது தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் அஷ்டமத்தில் கூடிய சனியும் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. நாளைக்கு நடந்துரும்னு வாங்கினாங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டில் அவங்களால கண்டிப்பாக அதை திருப்பி கொடுக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதனால் தேவையில்லாத அவமானங்கள், பிரச்சனைகள், கெட்ட பேர்லாம் வரும். கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது.